ஸோ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்மு. ஓகேவா? கொஞ்சம் இந்த சம்மை வந்து ரீட் அவுட் பண்ணி கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக புரியும் சம். ஓகேவா? Mr. X purchased a house property for rupees 26,000 on 10th May 1962. He gets the first floor of the house constructed in 1967 to 68 by spending rupees 40,000. He dies on 12th September 2003. The property was transferred to Mrs. X by his will. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 1962 வந்து 26,000க்கு வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட வீடு தான் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 1967 to 68 வந்து அகெயின் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹி ஹஸ் ஸ்பெண்ட் 40,000 rupees. ஓகேவா? 2003 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எக்ஸ் இஸ் டைட். ஓகேவா? ஸோ மிஸ்டர் எக்ஸ் செத்த உடனே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ்க்கு வந்து வில் மூலியமாக போய் சேர்ந்துருது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் என்ன சொல்கிறது, மிஸ்டர் எக்ஸ்க்கு அப்புறம் மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க த்ரூ வில். ஓகேவா? அதான் அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ் ஸ்பெண்ட் rupees 80,000 and rupees 26,700 during 2006 and 7 irrespectively for construction of house. ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மிஸ்ஸஸ் எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2006-7லேயும் 8-9லேயும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 6-7ல் 80,000ம் 8-9ல் 26,700ம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் எக்ஸ் செல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் 95 lakhs. ஓகேவா? ஆன் 15th March 2024. 15th March 2024க்கு மிஸ்ஸஸ் எக்ஸும் வந்து என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, 95 lakhsக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸை வந்து சேல் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து புரோக்கருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 41,500 rupees வந்து அவங்க வந்து 41,500 rupees வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க. யாருக்கு? அந்த வீடை செல் பண்ணுறதுக்கு புரோக்கருக்கு வந்து 41,500 வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஹவுஸ் ஆன் 1st April 2001. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன், 2001க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ஹவுஸுக்கு எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2001ல் வந்து அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்க்கணும். அந்த அசெட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 2001 என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து பார்க்கணும். ஓகேவா? அந்த ஹவுஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 2001 வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,60,000 இருக்குது. இந்த 4,60,000க்கு தான் நாங்கள் வந்து இதை நம்ம என்னவா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், பர்ச்சேஸ் வேல்யூவா இதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இண்டெக்ஸ் காஸ்ட்டும் வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸும் வந்து இதுக்கு தான் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். இந்த வேல்யூ 4,60,000க்கு தான் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சம்முக்கு போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டில் பார்க்கும்போது சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து லெஸ் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும்.
அது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்மேட்லேயே இருக்குது. இந்த அமௌண்ட் எல்லாம் பார்க்காதீங்க, நான் சொன்னது வந்து ஃபார்மேட் மட்டும்தான் வந்து சொன்னேன். சேல் கன்சிடரேஷன் லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் பண்ணால் உங்களுக்கு நெட் சேல் கன்சிடரேஷன், இங்கே எம்டி கேப் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்டு அது வந்து லிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து லிஸ்ட் பண்ணணும். அதில் அப்போ தான் வந்து சேல்லேருந்து அந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த சம்மை வந்து இந்த இந்த கேபிட்டல் கெயினை வந்து நம்ம யாருது பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் எக்ஸ்க்கு தான் பண்ணுறோம். ஏன்னா மிஸ்டர் எக்ஸ் இஸ் நோ மோர். ஓகேவா. ஸோ நோ மோர் பர்சனுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணி ஹி இஸ் நாட் கோயிங் டு கம் இன் பே த டேக்ஸ். ஓகேவா. ஸோ அதனால வந்து நம்ம வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ்க்கு தான் இது வந்து யாரோட இன்கம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் எக்ஸோட கேபிட்டல் கெயின் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேல் கன்சிட்ரேஷன் நம்ம ஃபார்மேட் ஃபுல்லாக எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேல் கன்சிட்ரேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க, மிஸ்ஸஸ் எக்ஸ் சேல்ஸ் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் 95 லேக்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அண்டு லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் இருக்குல்ல. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் சேலுக்கு அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்க, brokerage ஃபீ 41,500 வந்து brokerage ஃபீ வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போது சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் மைனஸ் பண்ணால் 94,58,500 தான் வந்து உங்களுக்கு நெட் சேல் கன்சிட்ரேஷன். இந்த இடத்துல நெட் சேல் கன்சிட்ரேஷன் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்க்கணும். ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்க்கும்போது அவங்க வந்து எவ்வளோக்கு அக்வயர் பண்ணியிருக்காங்க அசெட்டு, மிஸ்டர் எக்ஸ் வாங்கினது 26,000க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 40,000 பே பண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரெல்லாம் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஹி ஹஸ் டைட், வில் மூலியமாக வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ்க்கு வந்து அந்த ஹவுஸ் வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து அது மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹவுஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1st April 2001 இருக்குல்ல. ஸோ அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம வந்து பார்க்கணுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட் எவ்வளோ இருக்கு, 4,60,000 இருக்கு. எவ்வளோ இருக்கு இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல 4,60,000 இருக்குல்ல. இன்டூ இந்த அசெட் வந்து எப்போ சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் டேட் பாருங்க, சேல் டேட் Mrs. X sell the house property on 15th March 2024. அப்போ CII போங்க, 23-24 ஓட CII வேல்யூ என்ன இருக்கு, CII on date of sale divided by CII on date of purchase. ஓகேவா. CII on the date of sale வந்து 348 இருக்கு. CII on date of sale வந்து 348 இருக்கு. CII on date of purchase base year 2001 தான் நம்ம வந்து CII ஓட பேஸாக எடுக்க போகிறோம். அப்போது CII on 2001 எவ்வளோ இருக்குது, 2001 to 22 வந்து 100 இருக்குது. ஓகே. 4,60,000 into 3,48,000 டிவைடட் பை 100ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16,800 கிடைக்கும். நீங்கள் டோட்டல் இது வந்து நீங்கள் வந்து கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இதுதான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்களே, மிஸ்ஸஸ் எக்ஸ் ஸ்பெண்ட் 80,000 and 26,700 during 2006-7-8 ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து 80,000 26,000 ரெண்டுமே பண்ணியிருக்காங்களே, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். 80,000 இன்டூ இப்போ சேல் இண்டெக்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் சேல் டிவைடட் பை இண்டெக்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இது எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க? 2006-7 2006-7ஓட சிஐஏ எவ்வளோ இருக்கு? 122 இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 2008-9ஓட சிஐஏ எவ்வளோ இருக்கு? 137 இருக்கு. இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணும்போது 2006-7ஓட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு 2,28,197 கிடைக்கும். 2008-9க்கு வந்து 67,822 கிடைக்கும். இது ரெண்டுமே நீங்க டோட்டல் பண்ணா டோட்டல் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே நீங்க வந்து ஆட் பண்ணணும். 16,800 plus 2,28,197 plus 67,822 இது பண்ணீங்கன்னா 18,96,819. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த 18,96,819 தான் வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, இந்த வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து அவங்க வந்து இன்கர் பண்ணாங்க. ஓகேவா? இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, இது பர்ச்சேஸ் பண்ணி வீட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது இந்த அமௌண்ட், இது ரெண்டுமே சேர்த்தா தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்வைசேஷன். ஓகேவா? சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின் கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்ஸஸ் எக்ஸ். ஓகேவா?